ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்தியன் ஜியாகிரபில இமயமலையை பத்தி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இமயமலை அப்படின்னா இந்த ஏரியா தான் இமயமலை. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போறது இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆற்றுச்சமவெளி. ஸோ இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுச்சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த மாதிரி பெரிய ஆறுகளால் உருவாக்கப்பட்ட அந்த பகுதி தான் என்ன சொல்றாங்க, ஆற்றுச்சமவெளி, வட இந்திய சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இங்க இருக்கிற மண்ணோட தன்மையை அடிப்படையா வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருக்கிற அந்த மண்ணோட தன்மையை அடிப்படையா வச்சு 5 வகையா பிரிக்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபர் சமவெளி, பாபர் சமவெளி. ரெண்டாவது தராய் மண்டலம். மூணாவது பாங்கர் சமவெளி. நாலாவது காதர், காதர் சமவெளி. அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா டெல்டா, டெல்டா சமவெளி. ஓகேங்களா? சோ அப்போ அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாபர் சமவெளி அப்படின்னா, சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த இமயமலையில இந்த கீழே உள்ள என்னன்னு பார்த்தோம், சிவாலிக் அப்படின்னு பார்த்தோமா. சோ அப்ப சிவாலிக்கு கீழே இருக்கிற பகுதி என்ன சொல்றாங்க, இந்த பாபர் சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த இங்க இருக்கிற மண்ணு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரும் மணல்களால் காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ அங்க இருக்கிற மண் வந்து நல்ல பெரும் மணலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மணலுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாபர்ல வந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் இருக்கு. அந்த 4 பாயிண்ட் மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பெரும் மணல்களால் ஆனது. ஓகேங்களா? சோ ரெண்டாவது மணல்களுக்கு இடையே இடைவெளி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ மூணாவது பாயிண்ட் இடைவெளி அதிகமா இருந்தா சோ தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். சோ மேல நிலப்பரப்பு பாத்தீங்க அப்படின்னா சோ மேல் பகுதியில தண்ணி வந்து தேங்காது. ஓகேங்களா? சோ இந்த கேப் வழியே தண்ணி எல்லாம் உள்ள போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பாபர் சமவெளி. ஓகேங்களா? சோ அடுத்து ரெண்டாவது தராய் மண்டலம். தராய் மண்டலம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ ரொம்ப ஈரப்பதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேதும் சகதியுமா காணப்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ வேளாண்மை பண்றதுக்காக அந்த தராய் மண்டலத்தை வந்து அழிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து மூணாவது பாங்கர் சமவெளி. ஓகேங்களா? சோ இது இந்த பாங்கரும் இந்த காதரும் தான் அடிக்கடி இப்ப எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ பாங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன நிறத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கருமை நிறம். ஓகேங்களா? சோ பழைய வண்டல் மண், கருமை நிறம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லாமே வண்டல் மண் தான். சோ வண்டல் மண் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு ஏற்றதா இருக்கும், நல்ல வளமை மிக்க மண்ணா தான் இருக்கும். சரிங்களா? சோ புக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு லைன், இந்த ஒரு இது கீழே தான் மட்டும்தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ எல்லாமே வேளாண்மைக்கு உகந்ததா தான் இருக்கும், நல்ல வளமிக்க மண்ணா தான் இருக்கு. சோ ஆனா புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து காதர். சோ காதர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ஆறு வந்து ஒவ்வொரு வருஷமும் சோ புதிய மணலை வந்து அங்க வந்து படிய வைக்கும். சரிங்களா? சோ அதனால புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நிறம் அப்படின்னா வெளிர் நிறம், அதாவது வெண்மை நிறம். ஓகேங்களா? சோ பாங்கர் அப்படிங்கிறது கருமை நிறம், காதர் அப்படிங்கிறது வெளிர் நிறம். பாங்கர்ங்கிறது பழைய வண்டல் மண், காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண். சரிங்களா? சோ அப்புறம் காதருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெட் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெட் நிலம். ஓகேங்களா? பெட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து லாஸ்டா டெல்டா. ஓகேவா? சோ டெல்டா அப்படின்னா சோ ஆறு வேகம் குறையும் போது, அதாவது ஆறு பனிகள் அப்படின்னு ஒரு 3 சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஆறு என்னென்னலாம் பண்ணும், சோ ஃபர்ஸ்ட் வேகமா இருக்கும்போது, ஏன்னா ஆற்றோட உருவாக்குற இடத்துல வேகம் அதிகமா இருக்கும்போது அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அரிக்கும். சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அரித்தல். ஓகேங்களா? சோ அரிச்ச பொருட்கள் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். சோ அதாவது கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆறோட வேகம் குறையும் போது என்ன நடக்கும், திருத்தி கொண்டு பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல படிய வைக்கும். ஓகேவா? அது படிய வைத்தல். ஓகேங்களா? சோ அப்ப ஆறோட பணிகள் என்னன்னு கேட்டாங்கன்னா அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல். இந்த 3 பணி தான். சரிங்களா? சோ இப்ப டெல்டா அப்படிங்கிறது இந்த 3வது, அதாவது ஆறோட வேகம் குறையும் போது அந்த மணல் எல்லாம் படிய வைக்கும் இல்லையா? சோ அது அந்த படிய வைக்கப்பட்ட பகுதி என்ன சொல்லுவாங்க, இந்த டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. அப்ப மண்ணோட தன்மை அடிப்படையா வச்சு இப்படி ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த இடம் மற்றும் காலநிலையை பொறுத்து ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ மண்ணோட தன்மையை வச்சு 5 வகையா பிரிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு, அந்த இடம் எங்க இருக்கு, அந்த இடத்துல காலநிலை எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்கு, சோ இதை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா சோ ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி,
பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளி எப்படி உருவானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 ஆறுகளால உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த 2 ஆறு என்ன அப்படின்னா, லூனி ஆறு மற்றும் லூனி மற்றும் சரஸ்வதி. சோ சரஸ்வதி அப்படிங்கிற ஆறு இப்போ இல்ல. ஓகேங்களா? சோ முன்னாடி ஒரு காலத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த 2 ஆறு பகுதி தான் என்ன சொல்றாங்க, ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ராஜஸ்தான் சமவெளி பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி. ஓகேங்களா? சோ சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ சாம்பார் ஏரி. சோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்கர் ஏரி. சாம்பார் ஏரினாலும் புஷ்கர் ஏரினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சோ இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சாம்பார் ஏரி தான். ஓகேங்களா? சோ உப்புத்தன்மை கொண்ட அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரி எது அப்படின்னா இந்த சாம்பார் ஏரி. ஓகேங்களா? சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு இல்ல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஓகே, சாம்பார் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளியில இருக்கு. ஓகேவா? சரி, ரெண்டாவது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. ஓகேங்களா? சோ இந்த சமவெளி எப்படி உருவானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சட்லஜ், ராவி, பியாஸ் இந்த மாதிரி ஆறுகளால உருவாக்கப்பட்ட பகுதி தான் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த மூணாவது கங்கை சமவெளி. ஓகேங்களா? சோ கங்கை, யமுனை இந்த மாதிரி ஆறுகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த கங்கை சமவெளி. ஓகேங்களா? சோ இங்க யமுனை இப்படி உருவாகி இப்படி போகும். ஓகேங்களா? சோ யமுனை ஆறுல இருந்து வங்காளதேசம் வரைக்கும் உள்ள இந்த பகுதி தான் என்ன சொல்றாங்க, கங்கை சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த பிரம்மபுத்திரா சமவெளி பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்ஸாம் பகுதியில தான். இதுதான் அஸ்ஸாம். ஓகேங்களா? சோ அஸ்ஸாம்னா இங்கதான் இருக்கும். ஓகேங்களா? சோ மேகாலயாக்கு மேல. ஓகேங்களா? சோ அஸ்ஸாம் கிட்டத்தட்ட பெரிய ஏரியா. ஓகேங்களா? சோ வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தம் 7 இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல மற்ற 6 மாநிலங்களோடையும் நிலத்தொடர்பு வைத்துள்ள ஒரே ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த அஸ்ஸாம் தான். ஓகேங்களா? சோ இங்க இருந்துட்டு இங்க இருக்க அருணாச்சல பிரதேஷ் கூட கான்டாக்ட்ல இருக்கும், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இப்படி மற்ற 6 மாநிலங்களோடையும் நிலத்தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் எது அப்படின்னா இந்த அஸ்ஸாம் தான். சரிங்களா? ஓகே, இந்த பிரம்மபுத்திரா சமவெளி இந்த அஸ்ஸாம் பகுதியில தான் அதிகமா பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, சோ இவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆற்று சமவெளி. ஓகேங்களா? சோ ஆறுகளால உருவாக்கப்பட்ட சமவெளி பகுதி. சோ அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டல் மண் தான் இருக்கும். ஆறுக்கு பக்கத்துல என்ன மண் தான் இருக்கும், வண்டல் மண் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க இருக்க இந்த பாலைவனம். ஓகேங்களா? சோ இந்திய பாலைவனத்துக்கு என்ன பேரு, தார் பாலைவனம். சரிங்களா? சோ தார் பாலைவனம் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட ராஜஸ்தான்ல 3ல 2 பகுதி என்னதான் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த பாலைவனம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான்ல மொத்த நிலப்பரப்பு 3 பங்கா பிரிச்சோம்னா அதுல 2 பங்கு என்னதான் இருக்கா, இந்த தார் பாலைவனம். ஓகேங்களா? ஓகே, இந்த பாலைவனம் பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல 17வது பெரிய பாலைவனம் சொல்றாங்க. ஏரியா வைஸ் பார்க்கும்போது உலக அளவுல 17வது பெரிய பாலைவனம். ஓகேங்களா? சோ இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா உப அயன மண்டலத்துல 9வது பெரிய பாலைவனம் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உப அயன மண்டலம்னா என்ன, சோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருப்போம். சோ பூமியில பாத்தீங்க அப்படின்னா அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு எல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ கிடைமட்டமா இருக்கிறது, அதாவது மேற்கு கிழக்கா இருக்கிறது அச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நடுவில் 0 டிகிரி. அடுத்து பாத்தீங்கன்னா இது கடகரை. 23 டிகிரி. அடுத்து ஆர்டிக் வட்டம் பாத்தீங்க அப்படின்னா 66 டிகிரி. கீழே மகர ரேகை பாத்தீங்கன்னா அதுவும் 23 டிகிரி. அண்டார்டிக் வட்டம் பாத்தீங்க அப்படின்னா 66 டிகிரி. ஓகேங்களா? சோ கீழே உள்ளது 90 டிகிரின்னு சொல்லுவோம், மேலேயும் ஒரு 90 டிகிரி. ஓகேங்களா? சோ இதுல இந்த 23 to 23 அதாவது கடக ரேகையிலிருந்து மகர ரேகை வரைக்கும் உள்ள இந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனோட கதிர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து விழக்கூடிய பகுதி. ஓகேங்களா? அதனால வெப்பம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ கடக ரேகையில இருந்து மகர ரேகை வரைக்கும் உள்ள பகுதியை வந்து வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு மேல இந்த 23 to 66 இருக்கு இல்லையா, சோ இந்த இடம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 2 இடம் பாத்தீங்க அப்படின்னா உப அயன மண்டலம், அதாவது சூரியனோட கதிர்கள் வந்து கொஞ்சம் கிராஸா போகும். ஓகேங்களா? சோ இந்த பக்கமும் கொஞ்சம் கிராஸா போகும். அதனால சோ இதை கம்பேர் பண்ணா வெயில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால உப அயன மண்டலம். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நாடுகள் இருக்கும் இல்லையா, இங்க நாடுகள் இருக்கும்ல, இந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 9வது பெரிய பாலைவனம் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உலக அளவுல 17வது பெரிய பாலைவனம், உப அயன மண்டலத்துல
இந்த இடமும் இந்த இடமும். ஓகேங்களா? சோ இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 9வது பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தார் பாலைவனம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ ஆற்றுச்சமவெளி பார்த்தாச்சு, அடுத்து பாலைவனமும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை சமவெளி. ஓகேங்களா? சோ கடற்கரை சமவெளினா சோ இது சுத்தி கடல் இருக்கும், கடலுக்கு பக்கத்துல உள்ள அந்த இடங்களை தான் கடற்கரை சமவெளின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு சோ இங்க வரைக்கும் இருக்குமா கடற்கரை சமவெளி. ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா குஜராத் இந்த கடற்கரை சமவெளி பாத்தீங்கன்னா சோ ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த பக்கம் உள்ளது மேற்கு கடற்கரை சமவெளி, இந்த பக்கம் உள்ளது கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேங்களா? வங்காள விரிகுடா பக்கத்துல இருக்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளி, அரபிக்கடலுக்கு பக்கத்துல இருக்குது மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மேற்கு கடற்கரை சமவெளி பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா சோ எங்க ஆரம்பிச்சு எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா சோ குஜராத்ல உள்ள ரான் ஆஃப் கட்ச். சோ குஜராத்ல உள்ள ரான் ஆஃப் கட்சில இருந்து சோ கீழே கன்னியாகுமரி வரைக்கும். ஓகேங்களா? சோ மேற்கு கடற்கரை சமவெளி வந்து குஜராத்ல உள்ள ரான் ஆஃப் கட்சில இருந்து தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மேற்கு கடற்கரை சமவெளி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவா பிரிக்கிறாங்க. அதாவது இந்த மேற்கு கடற்கரை சமவெளியே வடக்கு, மத்திய, தெற்கு அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ வடக்கு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது மேற்கு கடற்கரை சமவெளியோட வடக்கு பகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கொங்கன் கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளியோட வடக்கு பகுதி கொங்கன் கடற்கரை, மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை. மத்திய பகுதி கனரா கடற்கரை. ஓகேங்களா? சோ தெற்கு பகுதி வந்து மலபார் கடற்கரை. தெற்கு பகுதி மலபார். ஓகேங்களா? ஒவ்வொன்றிலும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படியே புக்கு பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணாம இதுல பாயிண்ட் இதுல 3 பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ மேற்கு கடற்கரை சமவெளி என்ன பார்த்தோம், ரான் ஆஃப் கட்சில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இதை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. சோ வடக்குல உள்ளது கொங்கன் கடற்கரை, மத்தியில இருக்கிறது கனரா கடற்கரை, தெற்குல இருக்கிறது மலபார் கடற்கரை. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரையில இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி. ஓகேங்களா? சோ என்ன ஏரி அப்படின்னா வேம்பநாடு ஏரி. வேம்பநாடு ஏரி. ஓகேங்களா? சோ எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கும். ஓகேங்களா? மேற்கு கடற்கரை சமவெளியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. ஓகேங்களா? சோ வேம்பநாடு ஏரி. ஓகேவா? சோ இவ்வளவுதான் மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகேவா? அடுத்து கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரைனா இல்ல வங்காள விரிகுடா பக்கத்துல இருக்கும். சரிங்களா? சோ இது மேற்கு வங்கத்துல இருந்து கீழே தமிழ்நாடு வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியை பாத்தீங்கன்னா நடுவில் நிறைய ஆறுகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆறுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் முக்கியமான ஆறுகள். ஓகேங்களா? சோ தென்னிந்திய ஆறுகள்ல முக்கியமான ஆறுகள், அதுவும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் முக்கியமான ஆறுகள்ல இந்த ஒரு 4 தான். ஓகேங்களா? சோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேங்களா? சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மகாநதிக்கும் இந்த கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. ஓகேங்களா? சோ மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா வட கடற்கரை. வட சர்க்கார் கடற்கரை. ஓகேங்களா? மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் உள்ள பகுதி. ஓகே. அடுத்து கிருஷ்ணாவில இருந்து காவேரி வரைக்கும் உள்ள பகுதி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழமண்டல கடற்கரை. சோழமண்டல கடற்கரை. ஓகேங்களா? சோ பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஆங்கிலேயர் கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சோழமண்டலம் சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்நாடு கடற்கரையே பாத்தீங்க அப்படின்னா சோழமண்டல கடற்கரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற முக்கியமான ஏரிகள். ஓகேங்களா? சோ கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவுல. ஓகேங்களா? சோ கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான ஏரி என்னன்னு கேட்டாங்கன்னா கொள்ளேறு ஏரி. கொள்ளேறு ஏரி. ஓகேங்களா? சோ எந்த 2 ஆறுகளுக்கு இடையே அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி கிருஷ்ணான்னு சொல்லும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கேட்டாங்கன்னா எந்த ஆற்றில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி ஆறு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ கோதாவரி ஆற்றுல இந்த கொள்ளேறு ஏரி இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லையில பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பழவேற்காடு ஏரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பழவேற்காடு ஏரி. ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர்ல, ஓகேங்களா. சோ இரண்டுக்கும் இடைப்பட்ட இடையில் உள்ள ஏரி என்னன்னு கேட்டாங்கன்னா பழவேற்காடு ஏரி. ஓகேங்களா. சோ இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா புலிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. பழவேற்காடு ஏரினாலும் புலிக்காட்டு ஏரி அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா. ஓகே, சோ இவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா சமவெளி. சோ மேற்கு பார்த்தாச்சு, கிழக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. சோ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மகாநதி இருக்கு இல்லையா, மகாநதி ஆறு. இந்த மகாநதி ஆறுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கா ஏரின்னு ஒண்ணு இருக்கு. சிலிக்கா. ஓகேங்களா. அப்ப சிலிக்கா ஏரி வந்து எந்த ஆற்றுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாநதி. ஓகேங்களா. சோ சிலிக்கா ஏரி எதுக்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. காயல் ஏரி. ஓகேங்களா. சோ காயல் அல்லது உப்பங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இங்கிலீஷ்ல பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ பேக் வாட்டர் அப்படி, அதாவது காயல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆறு வந்து கடல்ல போய் கலக்கும் இல்லையா. சோ பொதுவாக கடற்கரை ஓரத்துல என்ன நடக்கும், சோ தண்ணி உள்ள வரும் வெளியில போகும், உள்ள வரும் வெளியே போகும், இப்படிதான் மாறி மாறி நடக்கும். ஓகேவா. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறு வந்து கடலுக்கு போகுது, அதை திருப்பி அனுப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதான் பேக் வாட்டர். ஓகேங்களா. சோ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, காயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அப்ப இந்தியாவிலே மிகப்பெரிய காயல் ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சிலிக்கா ஏரி. ஓகேங்களா. சரி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல என்ன இருக்கு, பீடபூமி. ஓகேங்களா. சோ பீடபூமி. ஓகேங்களா. சோ தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்தியாவோட பரப்பளவுல சரிபாதி இருக்கக்கூடியது என்னது, இந்த தீபகற்ப பீடபூமி. ஓகேங்களா. சோ இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவு பார்த்தோம், 32 லட்சத்தி சில்லறை இருக்கும். ஓகேங்களா. 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நேற்று பார்த்தோம். ஓகேங்களா. சோ இதுல இந்த தீபகற்ப பீடபூமியோட பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 லட்சம். ஓகேவா. சோ இந்தியாவில பாதி இந்த தீபகற்ப பீடபூமி. ஓகேங்களா. சோ இந்த தீபகற்ப பீடபூமி பாத்தீங்கன்னா தீபகற்பம் என்னது, தீபகற்பம். ஓகேங்களா. சோ தீபகற்பம்னா 3 பக்கம் நீர் 1 பக்கம் நிலம் அதால சூழ்ந்து இருந்துச்சு, அதை என்ன சொல்லுவாங்க, தீபகற்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ சுத்தி 4 பக்கம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம தீவுன்னு சொல்லுவோம்ல. 4 பக்கம் அதாவது சுத்தி தண்ணி இருந்துச்சுன்னா நடுவில் உள்ள நிலத்தை வந்து தீவு அப்படின்னு சொல்லுவோம். 3 பக்கம் நீர் 1 பக்கம் நிலம் இருந்துச்சுன்னா தீபகற்பம்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே. சப்போ நடுவில் பாத்தீங்க அப்படின்னா தீபகற்ப பீடபூமி. ஓகேங்களா. சோ இதோட எல்லைகள், அதாவது இது சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, அதாவது வட மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. சப்போ இந்த பீடபூமியோட வடமேற்குல என்ன இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகேங்களா. சோ இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான். ஓகேங்களா. சோ இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஓகேங்களா. சோ ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகேங்களா. சோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர்ல இருக்கிற உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. சோ ஆரவள்ளி மலைத்தொடர்ல இருக்கிற உயரமான சிகரம். ஓகேங்களா. சோ ஆரவள்ளி மலைத்தொடர் ஒரு பெரிய மலைத்தொடர், அதுல நிறைய குட்டி குட்டி மலைகள் இருக்கும். ஓகேங்களா. சோ அதுல ஒரு மலை தான் பாத்தீங்க அப்படின்னா அபுமலை. ஓகேங்களா. சோ இந்த அபுமலையில இருக்கிற உயரமான பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா குருசிகார். குருசிகார். ஓகேங்களா. அப்ப ஆரவள்ளி மலைத்தொடர்ல இருக்கிற உயரமான சிகரம் எதுன்னா இந்த குருசிகார் தான். ஓகேங்களா. ஆரவள்ளி மலையில அபுமலையில இந்த குருசிகார் இருக்கு. ஓகேங்களா. சோ இதோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 1722 மீட்டர் குருசிகார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அது வடக்கு மற்றும் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த சைடு வடக்கு மற்றும் வடகிழக்கு. ஓகேங்களா. சோ இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பண்டல்கண்ட், பண்டல்கண்ட், அப்புறம் கைமூர், அப்புறம் ராஜ்மஹால். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கு. ஓகேங்களா. சோ தீபகற்ப பீடபூமியோட வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியோட எல்லைகள். ஓகேங்களா. சோ பண்டல்கண்ட், கைமூர், ராஜ்மஹால், இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகள். ஓகேங்களா. கீழே இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா. சோ இதுதான்
இந்த தீபகற்ப பீடபூமியோட எல்லைகள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த தீபகற்ப பீடபூமியை ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ எது பிரிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை ஆறு. ஓகேங்களா? சோ நர்மதை ஆறு இங்க மத்திய பிரதேசல உருவாகும். மத்திய பிரதேசல உருவாகி இப்படி வந்து அரபிக்கடலை கலக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த நர்மதை ஆறுக்கு வடக்கு பாத்தீங்க அப்படின்னா மத்திய உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிப்பது நர்மதை ஆறு. நர்மதை ஆற்றுக்கு வடக்கில் உள்ள அந்த பீடபூமி வந்து மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர் நிலங்கள். நர்மதை ஆற்றுக்கு தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி. ஓகேங்களா? சரி. இந்த மத்திய உயர்நிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்திய உயர்நிலங்களோட மேற்கு பகுதி. இதுதான் மத்திய உயர்நிலங்கள். இதோட மேற்கு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமி. ஓகேங்களா? சோ கிழக்கு. ஓகேங்களா? சோ கிழக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மத்திய உயர்நிலங்களோட மேற்குல மேற்கு பகுதியை மாலவ பீடபூமின்னு சொல்றாங்க. கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அந்த கனிமங்கள் நிலக்கரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஓகேங்களா? சோ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இந்த இடத்துல பரவி இருக்கும். சரிங்களா? ஓகே. அது தக்கான பீடபூமி. ஓகேங்களா? சோ தக்கான பீடபூமி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இது ரெண்டும் பார்க்கணும். ஓகேங்களா? சோ மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ வடக்குல மகாராஷ்டிரால இருந்து தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? சோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி. சோ இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இதோட வடக்கு பகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சயாத்ரி அப்படின்னு சொல்றாங்க. சயாத்ரி. ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி சயாத்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சந்திக்கிற இடம் நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு கண்டினியூஸா இருக்கும். ஓகேங்களா? சில கணவாய்கள் இருக்குமே தவிர மற்றபடி தொடர்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருக்காது, அதாவது தொடர்ச்சியா இருக்காது. ஓகேங்களா? இந்த ஆறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உருவாகி மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரின்னு இந்த ஆறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க உருவாகி இந்த பக்கம் தான் வரும். ஓகேங்களா? சோ ஏன் இந்த பக்கம் வருது அப்படின்னா இந்த நிலத்தீர்த்தம் இருக்கு இல்லையா, இதே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மேற்கு சைடு கொஞ்சம் உயரமாகவும் கிழக்கு சைடு கொஞ்சம் தாழ்வாகவும் இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்போ தீபகற்ப பீடபூமி வந்து கிழக்கு நோக்கிய சரிவை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ தீபகற்ப பீடபூமி கிழக்கு நோக்கிய சரிவை கொண்டது. சோ இந்த பக்கம் உயரமா இருக்கும், இந்த பக்கம் பள்ளமா இருக்கும். சோ அதனால ஆறு இங்க உருவானதுன்னு இப்படிதான் போகும், பள்ளத்தை நோக்கி தானே போகும் ஆறு. ஓகேங்களா? சோ இந்த பக்கம் போய் வங்காள விரிகுடால கலக்கும். சரிங்களா? சோ இந்த ஆறு போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மலையை வந்து பாத்தீங்கன்னா அரிச்சிருச்சு ஆறு. அரிச்சு சோ நிறைய கேப் நடக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியா இருக்காது. ஓகேங்களா? சோ ஆறுகளால பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. ஓகேவா? சோ அப்போ தீபகற்ப பூமி பார்த்தாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? ஓகே. அப்ப நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இமயமலை பார்த்துட்டோம், ஆற்று சமவெளி பார்த்துட்டோம், பாலைவனம் பார்த்துட்டோம், கடற்கரை சமவெளியும் பார்த்துட்டோம், அஞ்சாவது தீபகற்ப பீடபூமி இதுவும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா தீவுகள். ஓகேங்களா? இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மிகப்பெரிய தீவு கூட்டம் இருக்கு. ஓகேங்களா? சோ தீவுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் தீவு கூட்டம். ஓகேங்களா? என்னெல்லாம் இருக்கு? இந்தியாவில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய தீவு கூட்டம். ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிற அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிற லட்சத்தீவு. ஓகேங்களா? சோ வங்காள விரிகுடால அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு, அரபிக்கடல்ல லட்சத்தீவுகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ அந்தமான் நிக்கோபார் அப்படின்னா இதோட பாத்தீங்கன்னா 8249
சதுர கிலோமீட்டர். இதோட பரப்பளவு. ஓகேங்களா? இதை ரெண்டா, அதாவது வடக்கு அந்தமான் சொல்லுவாங்க, தெற்குல உள்ளது நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார்ல வடக்கு பகுதி, அதாவது மேல இருக்கிறது அந்தமான் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற இந்த இடம் எது அப்படின்னா 10 டிகிரி கால்வாய். கேட்பாங்க, அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 டிகிரி கால்வாய். ஓகேங்களா? ஓகே. அந்தமான் நிக்கோபார் தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபார் கேபிட்டல் போர்ட் பிளேயர். ஓகேங்களா? இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து எப்படி உருவானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதுதான் இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்றாங்க தீவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எரிமலைகள்லாம் இருக்கு இல்லையா? எரிமலைகளை பாத்தீங்கன்னா செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, தனிந்த எரிமலை அப்படிலாம் பிரிப்பாங்க. பின்னாடி நம்ம எரிமலை அப்படின்னு அது ஒரு தனி டாபிக் அப்புறம் பார்க்கணும். சரிங்களா? இப்ப இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எது அப்படின்னா பாரன் தீவு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை பாரன் தீவு. அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த அந்தமான் நிக்கோபார்ல தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் லட்சத்தீவு. ஓகேங்களா? லட்சத்தீவோட கேபிட்டல் என்னது? தலைநகர் கவரத்தி. கவரத்தி. ஓகேங்களா? இதோட இது ரொம்ப சின்னதுதான். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்தமான் நிக்கோபார்ல 572 தீவு இருக்கு. ஓகேங்களா? 572 தீவுகள் சேர்ந்ததுதான் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா 27 தீவு தான். 27 தீவுகள் சேர்ந்ததுதான் இந்த லட்சத்தீவு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவு இருக்கு. ஓகேங்களா? ஒரு மனிதர்கள் வசிக்காத ஒரு இடம். இது வந்து பறவைகள் சரணாலயம் சொல்றாங்க. ஓகேங்களா? பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. ஓகேங்களா? எங்க இருக்கு? இந்த லட்சத்தீவுல இருக்கு. ஓகேங்களா? பிட் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் பிட் தீவு எங்க இருக்கு அப்படின்னா இந்த லட்சத்தீவுல இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப நம்ம இந்தியாவோட அமைவிடத்தை பத்தி பாத்துக்கோம். சரிங்களா? இமயமலை, ஆற்று சமவெளி, பாலைவனம், கடற்கரை சமவெளி, தீபகற்ப பீடபூமி, லாஸ்டா தீவுகள். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு அப்படிங்கிற மிகப்பெரிய தீவு கூட்டங்களை பத்தி பாத்துருக்கோம். ஓகேங்களா? இப்படிதான் இந்தியாவோட இடத்தை, ஓகேங்களா, இந்தியாவோட அமைவிடத்தை இங்க இதுதான் இருக்கு, இங்க இதுதான் இருக்கு அப்படின்னு இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா?